ஹலோ மக்களே, வெல்கம் டு சிவா விலாக்ஸ். இன்றைக்கி ஆயுத பூஜை. இந்த நாள் எப்படி போச்சுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். நான் காலைல எழுந்ததுமே சீரக தண்ணியை குடிச்சிட்டு தான் அந்த நாளே ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்புறம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். என்னடா இது செல்ஃபு ஃபுல்லாக புக்காக இருக்கே அப்படின்னு பார்க்காதீங்க. நான் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன், அதனால தான் இவ்வளோ புக்ஸு. அடுத்து நம்மளோட வண்டியை வெளில எடுத்து விட்டு ஃபுல்லாக தொடச்சி க்ளீன் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்மளோட வேலை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது தான் வீடு ஃபுல்லாக பூசை போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நம்ம வண்டியிலேருந்தே ஆரம்பிச்சிடும் அப்படின்றதால வண்டிக்கு ஃபஸ்ட்டு பூசையை போட்டு, அடுத்தது கதவு, வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாத்துக்குமே நம்ம பூசையை போட்டு முடிச்சாச்சு. முக்கியமாக ஆயுதமான கத்தி, கடப்பாரை, நம்மளோட புக்குமே மிகப்பெரிய ஆயுதம், அதுக்கும் போட்டு வச்சுட்டு நானும் பட்டையை போட்டு சாமி கும்பிட ரெடி ஆயாச்சு. சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்த வேலை என்ன, நம்ம சாப்பிட்றது தான். முதல்ல வடையும் பாயாசத்தையும் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு காலி பண்ணிட்டேன். எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ஒன்றும் இல்லை, அல்சர் தான். ஒரு நாள் யூடியூப்பில் இந்த நாட்டு மருந்து பற்றி பார்த்தேன். இதை நம்ம டெய்லியும் குடிச்சிட்டு வரதால் அல்சர் இல்லை வயிற்று பிரச்சனை சீக்கிரமாக சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை வெறும் வயிற்றில் எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. நான் டெய்லியுமே ஒரு 11 மணிக்காக இந்த ட்ரிங்க்கை எடுத்துப்பேன். இது அல்சர் மட்டும் இல்லாமல் கேஸ்ட்ரிக் இஷ்யூ, இன்டைஜஷன், செரிமானம் ஆகாமல் இருக்கிற அந்த மாதிரி ப்ராப்ளம்க்கும், ஸ்கின் இஷ்யூஸ்க்குமே பார்த்திங்கன்னா இந்த பவுடரை யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த வீக்கான ஸ்டடி பிளானை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு மதியான சாப்பாடு சாப்பிட்டு கொஞ்சம் ஒரு குட்டி தூக்கம் போட்டு திருப்பி மேக்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆயுத பூஜை அன்னைக்கு ஈவினிங் டைமில் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வண்டியுமே கழுவிட்டு படைப்போம். அப்போ தான் மீஷோவிலேருந்து ஒரு ப்ராடக்டை டெலிவரி பண்ணிட்டு போனாங்க. அதை எங்கள் அக்கா கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு திருப்பி போய் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். கடைசியாக எல்லா வண்டிக்குமே படித்தாச்சு. எனக்கு எப்பயுமே ஈவினிங் டைமில் மெத்த மேலே போயிட்டு கொஞ்சம் நேரம் நடந்தால் தான் அந்த நாளே ஃபுல்ஃபில் ஆகும்.
அவ்வளோதான் இந்த vlog. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.